ஸோ நம்ம லைஃப்ல எவ்வளவோ கஷ்டம் இருந்தாலும் ஒரு செகண்ட் இந்த விஷயத்த நினைச்சா நம்ம மனசு நம்மளோட கஷ்டமும் இது எவ்வளவோ தேவைன்னா நம்ம லைஃபே பரவாயில்ல பரவாயில்லன்னு நினைக்கிறத விட நம்மளோட கஷ்டம் எவ்வளவோ தேவலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு செகண்டாவது நினைப்போம். அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம மனசு அவ்வளவு கஷ்டப்படும் இந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்கே, இந்த விஷயத்த கேட்கும் போதே. அப்படி நடந்திருக்க ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடந்திருக்க ஃபிளைட் ஆக்சிடென்ட். ஏர் இந்தியாஸ் ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஃப்ரம் அகமதாபாத் டு லண்டன். இதுல வந்து பாத்தீங்கன்னா 242 மெம்பர் வந்து டிராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. 242 பேர். அதுல வந்து பாத்தீங்கன்னா 169 வந்து பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ், 53 வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் சிட்டிசன், 7 பேர் வந்து பாத்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் அண்ட் ஒருத்தர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கெனடியன். இப்படியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயநாடு அப்படின்ற ஒரு பிரச்சனையை பார்த்த மாதிரி அந்த விஷயம் நம்ம கண் முன்னாடி வந்துட்டு வந்துட்டு போகும். அந்த அளவுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தது. அவங்களுக்காவது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நேச்சர் பழி வாங்குச்சு. ஆனா கடவுள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஏன் செஞ்சாரு அப்படின்றது கண்டிப்பா தெரியல. ஆனா இதுக்கு அடுத்ததாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசார கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நாட்கள் போக போக வாழ்க்கையே நம்மள வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிடும். சோ கடவுள் கண்டிப்பா இதுக்கு அடுத்து நடக்கிறது அவங்க எல்லாத்துக்கும் நல்லதாவே கொடுப்பாரு. இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்மள ஒரு சில பேத்துக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நானும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். டாடா குரூப் இஸ் த பேரண்ட் ஆஃப் ஏர் இந்தியா. சோ அதனால டாடா குரூப் 3 விஷயம் வந்து டிசைட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் அவங்க ஃபேமிலியை இழந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் 1 கோடி கொடுக்கறதா டிசைட் பண்ணிருக்காங்க. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து எந்த அளவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் செலவை டாட்டாவே ஏத்துக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த பில்டிங்ல மெடிக்கல் காலேஜ் பில்டிங் இடிஞ்சிருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் ரீபில்டிங் பண்ணி தரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாமே கண்டிப்பா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு இந்த வீடியோ வந்து நான் முடிக்கிறேன். மறுபடியும் வேறொரு வீடியோல சந்திப்போம் மக்களே.